நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இந்த இன்சூரன்ஸ் செக்டர் பெயர் சொல்ல வந்திருக்கிற யாவையும் இருபத்தி நாட்டிலிருந்து நான் வாழ்த்துகிறேன். இதனாலும் உங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்கும்படியாகவும் ஆண்டவரின் மகிமை கொடுக்கும்படியாகவும் கற்றுக் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவரை மனமாற இருபத்தி நாளுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். கூடவே உங்களோடு இருக்கும்படியாக ஒரு அன்பின் அழைப்பை கொடுத்த இந்த தாமத்தின் பொறுப்பாக இருக்கிறவர்களுக்கும் இந்த இருபத்தி நாளுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நான் இங்க வரும்போதெல்லாம் சொல்றேன், ஆலயங்களிலே கொடுக்கிற செய்தி வேறு, செய்தி ஒண்ணுதான், ஆனால் அதன் பின்னணியில இருக்கிற காரியம், சபைக்கு கொடுக்கிற செய்தி ஒரு மாதிரியா இருக்கும். இப்பொழுது இந்த மாதிரி கூடுதல்கள், அதாவது பல திருச்சபையின் பின்னணியிலிருந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பல திருச்சபையின் பின்னணியிலிருந்து வந்திருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பு, நாம் பணி செய்கிற இடங்களிலே கர்த்தர் நம்மை பயன்படுத்தினதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். என்ன சொல்லும்போது சொன்னாங்க, 42 வருஷம் இந்த கிளாஸ்மேட் பின்னாடி உட்கார்ந்து பால்டேட்டு படித்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த லாஸ்ட் செமஸ்டர்லாம் எழுதவே அந்த சீசன்லேயே எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு கவர்மெண்ட்ல. இப்போ அக்கா சொன்ன சாட்சிகளை நான் நினைச்சு பார்த்தேன். சலூரி சொன்ன சாட்சி, ப்ரொமோஷனை குறித்து சொன்னாங்க. ஒரு நாள் நான் ப்ரொமோஷனுக்காக யாரையும் போய் பார்க்கவே இல்லை, என்னுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக யாரையும் பார்க்கல. கடவுள் மகிமைப்படும்படியாக சொல்லுகிறேன். ஏனென்றால் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே உங்களையும் என்னையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். உங்க சாட்சி சொல்லும்போது, சிஸ்டர் சாட்சி சொல்லும்போது உட்கார்ந்து என்னுடைய பழைய நாட்களை நினைத்து பார்த்தேன். வேலைக்கு நான் ஒரு இடத்துல கூட அப்ளிகேஷன் கொடுத்தேன். படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால எனக்கு அரசாங்கத்துல வேலை இருந்துச்சு. ஆர்டரை வாங்கிட்டு வந்து காலையில 6 மணிக்கு செலெக்ஷன் சொல்றாங்க, 10 மணிக்கு ஆர்டர் வாங்கணும்னு சொல்றாங்க. நான் ஆர்டர் வாங்கிட்டு 11 மணிக்கு எங்க வீட்டுல இருந்து சொல்றேன். என்னுடைய பெற்றோராலே நம்ப முடியல. சரி, அதுதான் ஆண்டவருடைய என்ன சொல்றது, ஆச்சரியமான நடத்துதல் சார். நான் போய் வேலைக்கு சொல்லும்போது இருக்கிறதே நான் தான் ஜூனியர் மோஸ்ட் அந்த நிறுவனத்துல. 18 வயசுன்னு வச்சுக்கோங்க. 18 years. அப்பதான் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். தொடர்ந்து அந்த எல்லாருக்கும் மதுரையில கிடைச்சிச்சு. அதுதான் பெரிய வேடிக்கை. 25 பேர் அப்பாயின்மெண்ட் ஆடுவாங்க, 24 பேர் மதுரையில, எனக்கு மட்டும் காரைக்குடியில கிடைச்சிருக்கு. அப்ப எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல, எனக்கு கேட்காமலே ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் நான் ஆண்டவரோடு நெருங்கி இருந்தேன் என்று நிச்சயமாக என்னால் சொல்லவே முடியாது. இவனும் மை ஃபாதர் வாஸ் எ பாஸ்டர். இந்த தகப்பனார் இந்த நம்முடைய தென்னிந்திய திருச்சபையிலே ஒரு குருவானவராக இருந்தாலும் ஆண்டவர் தான் நடத்துகிறார் என்பது தெரியாது. அதுதான் இன்னைக்கான செய்தி. நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், 2 விதமான செய்திகள் உண்டு. செய்தி பைபிள் ஒண்ணுதான், இந்த வேதி அப்ரோச், அதை எப்படி நாம் அனுப்புகிறோம். சபைகளிலே பேசும் பொழுது ஒரு அப்ரோச், பல குழுவாக இணைந்து ஆண்டவரை நாம் பார்க்கிற காரியம் கொஞ்சம் வித்தியாசமான காரியம். சபையில ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார் இல்லையா? கலங்காதீங்க, ஆண்டவர் உங்களை சொல்லு பேசுறீங்க. அவன் திகையாக நான் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, ஓகே, அதெல்லாம் தப்பே இல்லை, அது பைபிள். ஆனா அது அடுத்ததாக இப்படி நாம் கூடும் பொழுது பல பின்னணியிலிருந்து, சபை பின்னணியிலிருந்து இங்க வருகிறோம் அல்லவா? இங்க நம்ம ஆண்டவரை எப்படி பார்க்கணும்னா, ஒரு கூட்டம் ஜனங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டுமானால் பாஸ்டர் கைக்குள்ளார் நான் என்ன செய்யணும் சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா எங்களை நீங்க ஆச்சரியமாக நடத்தி வந்திருக்கிறீங்க. சொன்னேன், வேலை கிடைச்சது பெரிய ஆச்சரியம். அன்னைக்கு அது எனக்கு ஆச்சரியமா தெரியல. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரமோஷனும் பாருங்க, கொஞ்சம் எனக்கு வருத்தம் இருந்துச்சு. நம்ம செட்டெல்லாம் மதுரையில சொந்த ஊர்ல வீட்டுக்கு பக்கத்துலேயே ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா நம்ம மட்டும் எங்க இருக்கிறோம்? செய்தி போறீங்க யோசனம். அதுலயும் பாருங்க ஆண்டவர் விஷயம் செஞ்சாரு. அவங்களுக்கு 6 வருஷம் கிடைச்சுதான் ரெகுலரைஸ் பண்ணாங்க. எனக்கு போனேன்னா அப்பதான் அந்த கார்பரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஆளே இல்லை, எடுக்கிறதுக்காக முதல் அப்பாயின்மெண்டா எனக்கு தான். ஸோ அந்த 5 வருஷம் முடிஞ்சு ப்ரமோஷன் அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. இவங்கெல்லாம் ரெகுலரா வரலையே, ஸ்போர்ட்ஸ் கோட்டாங்க, எப்படி உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க முடியும்? பின்னாடி நடந்திருக்கு, இது எனக்கு தெரியாது.
அப்போ புதுக்கோட்டையில ஒரு கார்பரேஷன் பிரிக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கிற ஜூனியர் மோஸ்ட கூப்பிடாருன்னா யார் தான் வருவா? ஓ, புதுக்கோட்டைக்கு போனோம். ஆனா அன்னைக்கு நம்ம பேச்சுலர் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, வாடகைக்கு ரூம் எடுத்து தங்கி இருக்கணும். அங்க போன உடனே இந்த ப்ரமோஷன் அங்க கிடைச்சிருங்க. 6 இயர்ஸ்க்கு அப்புறம் கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் 5 இயர்ஸ்ல அங்க கொடுத்தேன். ஏன்னா அங்க ஆகுதுல அந்த சீட்டுக்கு. கேட்காமலே போனேன், கட்டாயப்படுத்தி அனுப்பப்பட்ட புதுக்கோட்டை. புதுக்கோட்டையில இருந்து திருச்சிக்கு போட்டாங்க. திருச்சிக்கு போறேன், அங்கேயும் இதே அனுபவங்க, பெரிய ஆச்சரியம். 10 வருஷம் தான் ஆச்சு, 12 வருஷத்துல ப்ரமோஷன் கொடுக்கணும் அந்த சீட். ஏன்னா என்னை படிக்க வச்சதுக்குள்ள கவர்மெண்ட் படிக்கும்போதே கூட்டிட்டாங்க. கம்ப்யூட்டருக்கு ஆள் வேணும். புதுசா இருக்கிற சீனியர்ஸ் எல்லாம் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. எகைன் தூக்குடா ஜூனியர் போஸ்ட். புனேல போய் சிஆர்டி, சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி புனே, அங்க படிக்க வச்சாங்க. மதுரை தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ்ல கம்ப்யூட்டர் கோர்ஸுக்குன்னு எங்களை தனியா அனுப்புனாங்க. படிச்சு அங்கேயும் போய் 12 வருஷத்துல கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனு 10 வருஷத்துல கிடைச்சிருச்சு. ஒரு திரும்ப திருச்சி. நாங்க கேட்கவே யாரையும் போய் பார்க்கல, எதையும் கேட்கல. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லத அர்த்தமா சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, சோதனை போகாதீங்க. நமக்கு பிரச்சனையா இருந்தாங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்கும்? கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து யோசனைன்னா, நமக்கு மட்டும் ஆண்டவர் ஏன் அதை அனுமதிக்கிறார் என்றால், அவர்களை காட்டிலும் நீங்களும் நானும் அங்க திரும்ப கும்பகோணம் மதுரை. இப்பதான் கேட்டேன், இப்படிலாம் தூக்கி தூக்கி பந்தாடுறாங்களே, குடும்பமா ஆகி போச்சு, இனிமே நான் என்ன செய்யறேன்? கவலைப்படல, எங்க போட்டாலும் போற ஐடியா தான். ஆனா 2006 இருந்து ரிட்டையர்ட் ஆன செப்டம்பர் 30ஆம் தேதி 2025 வரைக்கும் ஆண்டவர் அந்த இடத்த, அந்த சீட்டை விட்டு அசைக்கல. 42 வருஷம் சர்வீஸ் பண்ணேன்றது பிரச்சனை இல்லை, ஒரே சீட்ல உட்கார்ந்து பாருங்க. 2006 அக்டோபர் 17 2006 அக்டோபர் 17 திரும்ப 30ஆம் தேதி இவங்க வந்து கிளப்பி விட்டாங்க. துண்டை போட்டு வாங்க போது உட்கார்ந்து இருந்தது. எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார். ரொம்ப நேசிக்கிறார். நான் செய்தி என்னென்ன யோசனைன்னா, எல்லாமே இந்த சாட்சி போயிடுச்சுங்க. போச்சுன்னா என்ன, அதுக்கு பெருசா ஆண்டவர் கொடுத்தாரு. காலையில் அன்றையும் ஒரு தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புவதற்கு திரும்ப கரெக்டா சொல்லணும். அன்றையும் ஒரு தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறோம். நடக்கும்ன்றது இல்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு வசனத்தை எடுத்து நான் ஒவ்வொரு தடவை வரும்போது பைபிள் இருந்து ஏதாவது ஒரு கேரக்டர் எடுக்கிறோம். எப்தாவை எடுக்கிறோம், ஆபிரகாம் எடுக்கிறோம், மோசேயை எடுக்கிறோம், ஆரோன் எடுக்கிறோம், ராகாவை எடுத்து பார்த்தோம், அதே போல ரூத்தை எடுத்து பார்த்தோம். அப்படி இன்றைக்கு நம்ம ஃபெலோஷிப்பா இருக்கனால நான் ஒருத்தரை கொண்டு வந்தேன், எகு அந்த மனுஷன் பேரு. இன்னைக்கு அவனை தூக்கி ஓட்ட வச்சுட்டேன், அவனை தூக்கி வரலாம் அப்படின்னு. இன்னைக்கு ஃபெலோஷிப் இருக்கிறதுனால ஒரு ஐக்கியம் தேவனுக்கு மகிமையாக எப்படி செயல்பட முடியும், ஒரு குழுவாக நாம் ஆண்டவருக்கு எப்படி பயன்பட முடியும் என்பதை தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்கள். வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு அல்லேலூயா. தங்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, அவருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தும்படியாக, இயேசுவை கண்டு வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். இயேசுவை கண்டு வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார்.
உதயம் அன்பை நான் என் சொல்லுவேன் எதற்குமே உலவான் உதயம் அன்பை நான் என் சொல்லுவேன் உண்மை ஊழியம் செய்து பாதம் செய்த வாஞ்சி செய்து உண்மை ஊழியம் செய்த பாதம் செய்த வாஞ்சி தேவா மாறாத திருவை தேவா மாறாத ஆண்டவரே, நீ மகிமைப்படும்படியாய், நீ மாத்திரமே மகிமைப்படும்படியாக, உடைய பரிசுத்த நாம மாத்திரமே உயர்த்தப்படும்படியாக என் உதவிகளை திறந்தவர்கள் அப்பொழுது என்பாய் உம்முடைய புகழை மாத்திரமே அறிவிப்போம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைகிறீர்கள். விசுவாசிக்கிறோமா? சொல்லுங்க, சத்தம் சொல்லுங்க. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறோமா? வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறதை செய்கிற தேவன். உட்கார்ந்து யோசித்து பார்த்தோம்னா எத்தனையோ நேரங்களிலே குறைவோடு இருந்த நம்மை ஆண்டவர் எப்படி திருப்தி ஆக்கினார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். யாருக்கு திருப்தி அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, குறைவை அனுபவித்தவர்கள் தான் திருப்தியை அனுபவிக்க முடியும். பசியா இருப்பவர்கள் தான் திருப்தியா இருக்குன்னு சொல்ல முடியும். அப்போ ஆண்டவர் நம்மை திருப்தியாக்க வேண்டும் என்றால் பல நேரங்களிலே நம்மை குறைவுபட அனுமதிக்கிறார். கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியம். ஜனங்கள் ஒருபோதும் இருக்கப்பட்டு போவதில்லை என்றால் அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டேவிட். நான் உபத்திரவப்பட்டது நல்லதையா உடைய பிரமாணங்களை கொண்டேன். பாடுகள் கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது. நான் முதலிலே சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறேன். சபைகளை பேசும் பொழுது இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு அலுவலகம் கொடுத்துருவாங்க. பழைய பாட்டுல சிஎஸ்ஐல அப்படின்னா பழைய பாட்டுல ஒரு போர்ஷன், நிருப பாடத்துல ஒரு போர்ஷன், லெட்டர்ஸ் காஸ்பல்ல ஒரு போர்ஷன், சங்கீதம், மூணையும் லிங்க் பண்ணி செய்தி கொடுக்கணும். ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. நான் ரொம்ப ஆண்டவரை நேசித்து தியானிப்பதற்கு அந்த அல்மனாக் எனக்கு உதவியாயிருந்தது. நிறைய கேரக்டரை பார்க்கிறது, நிறைய பேர். அதுல இருந்து 4 வருஷம் தான் பவுலடிகளார் அல்லது யாரோ ஒரு நிருபம் எழுதின ஒரு மனுஷனுடைய லெட்டர்ல இருந்து ஒரு போர்ஷன், இயேசு நற்செய்தி பகுதியில செய்த ஒரு போர்ஷன், சங்கீதங்களில இருந்து ஒரு போர்ஷனை எடுத்து அந்த 4 போர்ஷனை நம்ம லிங்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆவியானவர் எப்படி பழைய பாட்டுல அசைவாடினாரோ அதே ஸ்பிரிட் தான் பெரிய பாட்டு பகுதியும், அதேதான் நிருப பாடங்களிலும் இன்றைக்கும் அதே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாங்களா. இப்ப பாருங்க, நம்ம திருப்தியாக சந்தேகம் இல்லை. அதிசயமாய் நம்ம நடத்தி வந்தார். கொஞ்சம் கண்ணை மூடி யோசனை பார்த்தாதான் தெரியும். பாவம் 31 சொல்றது, இதோ ஒரு மனுஷன் அல்லது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நீங்கள் விபரத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலேயும் சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நம்ம பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் நம்மை சுமக்கிறார் அப்படின்ற ஃபீல் இல்லாத பொழுதுதான் நான் என்ன செய்வேன், என் பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்ய முடியும். எல்லாத்துலயும் ஆண்டவருடைய எதிர்பார்க்கணும் தெரியுமா? சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்திப்பா, அதிசயமா உன்னை நடத்துனது நீ குடும்பப்பா, ஜனங்கள் கத்தரை துதிப்பார்கள் சொல்லி கடைசியா வார்த்தை சொல்றாரு, நீங்க ஒருபோதும் இந்த வார்த்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை.
வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு சூழ்நிலையில நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு நெருக்கத்திலே நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பல நேரங்களில் குழம்பி போயிருக்கிறோம். இப்ப ஆண்டவர் இதற்காக இப்படிப்பட்ட ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்பயுமே நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் வாசித்து பாருங்க. God has a plan. ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதுதான் நான் முன்னாடி சொன்னேன். பழைய பாட்டு பகுதியில் இருக்கலாம், நற்செய்தி பகுதியில் இருக்கலாம், நிருபத்தில் இருக்கலாம். ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நினைப்பாரு. நான் சொல்ற வார்த்தை நல்லா கவனிங்க. ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நினைப்பாரு. அதை செய்வதற்கான தகுதி, ஆற்றல் அத்தனையும் அவருக்கு உண்டு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். மோசேயை பார்த்து சொன்னார், யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்துல, இப்பொழுதும் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன். ஆலோசனைகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கும்பலையும் கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். நீ வா மோசே, ஜனங்களை விடுதலையாக்கணும்னு சொன்னாரு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. தேவனாலை கூடாத காரியம் விசுவாசிக்கிறோமா? அப்ப ஆண்டவன் நினைச்சா பார்வோன் ஜனங்களை விடுதலையாக்கி இருக்க முடியுமா? முடியாதா? சேஷாலும் முடியுமா? முடியாதா? நிச்சயமா முடியும். ஆனா ஆண்டவர் பாருங்க, நம்மளை நம்பி இருக்கிறார். ஆண்டவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம், நம்மளை நம்புறாங்க. அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை பூமியிலே செயலாற்ற வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு ஒரு கை வேண்டும், ஒரு கரம் வேண்டும். அப்படி சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. நமக்கு பெருமான நேரத்துல 2 பிரச்சனை என்ன தெரியுமா? நான் எப்படி என்னைய போய் ஆண்டவர் பயன்படுத்துவாரு? மோசே ஆண்டவர் போராடி இருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா 3ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசித்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம், பார்வோனிடத்துல ஒண்ணு அனுப்ப போகிறேன், வா அனுப்புகிறாரு. இப்ப ஆண்டவர் மோசே சொல்றாரு, பார்வோனிடத்துக்கு போகவும் ஜனங்களை இடத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வரவும் நான் மாத்திரம். ஒருவேளை அது எப்படி தெரியும்னா, தகுதி இல்லாத மாதிரி தாழ்த்துறாருன்னு தெரியும். பட் இட் இஸ் ட்ரூலி ராங். அதே 4ஆம் அதிகாரம் 10, 12 வாசித்தீங்கன்னா, 4ஆம் அதிகாரம் 3, 10, 11, 12 சொல்றேன். 4, 10, 11, 12 வாசித்தீங்கன்னா, கர்த்தாவே தேவரீ, இதற்கு முன்பாவது இதற்கு பின்பாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். நல்லா பேசுற வேற யாரையாவது அனுப்புன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன சொல்றாரு? நல்ல ஒரு ஆலோசனை சொல்றாரு. ஆண்டவரே, மன்னுவர்த்தி, எனக்கு பேச தெரியாது. கூட்டத்தை பார்த்தா பயம், மந்த நாவு, திக்குவாயி, எனக்காவது பேசிக்குவேன். நல்லா பேசுற வேற யாரையாவது அனுப்புன்னு சொன்னார். இப்ப ஆண்டவர் கோவிச்சு, ஆண்டவர் கோவம் இருக்கட்டும். உங்களுக்கு சொன்னா கோச்சுங்க, நான் என்னைய மோசையா நினைச்சு பார்த்தேன். இப்ப ஆண்டவர் 3ஆவது அதிகாரம் 4ஆவது அதிகாரத்துல மோசையோட பேசும்போது, மோசைக்கு வயசு என்ன தெரியுமா? ரிட்டையர்ட் ஆகுற நமக்கு அப்படித்தானே, ரிட்டையர்ட் ஆகி 20 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப பேச முடியாதுன்ற. ஆனா அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22 25 வாசித்தீங்கன்னா, மோசே எகிப்தின் சகல கலைகளையும் கற்று தேடினவன். எக்ஸ்பர்ட் அவரு. சகல கலைகளையும் கற்று தேடினவர். ஆனா இப்ப 80 வயசுல சொல்றாரு, ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, நான் திக்குவாயி மந்த நாவுள்ள மனுஷன் ஆண்டவரே. அப்போ மோசேக்கு வயசு 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, யாத்திரா 2ஆம் அதிகாரத்துல 2வது வருஷத்துல வாசிங்க. பின்பு அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு 3 மாதம். இப்ப மோசேக்கு வயசு என்னங்க? இப்ப நீங்க தான் வார்த்தீங்க, எனக்கு தெரியும். ஏன் உங்களுக்கு தெரியும்? மோசைக்கு வயசு என்ன? 3 மாசம் குழந்தைக்கு உன் பேர் என்னன்னு கேட்ட சொல்ல தெரியுமா? பேரே வைக்கல. தூக்கி வச்சிருக்கிறது யாருக்கு தெரியுமா? சொல்லுங்க. 3 மாசத்துல ஃபீட் பண்றதுனால அம்மா தெரியலாம். சரி, இப்ப நான் போய் தூக்குனா தெரியுமா? என் ஒய்ஃப் கூப்பிட்டா தூக்குனா தெரியுமா?
பக்கத்துல கேளுங்க, மோசே நீங்க தூக்குனா உங்களுக்கு யாருன்னு தெரியுமான்னு கேளுங்க. உன் பேர் என்னன்னு கேட்டா சொல்ல தெரியுமா? இப்ப பாருங்க, 3 மாசம் அந்த நதியில இருக்கிற அந்த பெட்டியை பார்வோனுடைய குமாரத்தை எடுத்துட்டு வர சொல்றாங்க. எடுத்துட்டு வராங்க, பெட்டியை திறக்கிறாங்க. பிள்ளை பிள்ளை ஆண்டவர் எப்படி ஒரு காரியத்தை நடத்துறா பாருங்க. அந்த சின்ன அழுகை தான் பார்வோனுடைய குமாரத்தினுடைய இதயத்துல ஒரு பெரிய கிரியை செய்தது. யாருன்னு தெரியாது. எனக்கு அந்த அம்மாவுக்கு என்ன தெரியுமா? எபிரேயர் எல்லாரும் கொல்லப்படணும், அப்படிதான் அவங்க அப்பா ஆர்டர் கொடுத்திருக்காரு. ஆண் குழந்தை பிறந்தால் கொல்லப்படணும். இப்ப இந்த பிள்ளை எங்க போயிட்டான்? 3 வயசு, 3 மாசம். பேச தெரியாது, எங்க போறோம்னு தெரியாது. ஆனா எங்க போயிட்டாருங்க? இப்ப 80 வயசுல ஆண்டவர் கூப்பிடுறாரு, நீ வாப்பானா. என்ன சொல்றாரு? எனக்கு பேச தெரியாது. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் இடத்துல உங்களுக்கு சொன்னா போச்சுக்கீங்க, நான் இருந்தா என்ன செஞ்சிருப்பேன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்ல வருதுதா? இப்ப 80 வயசுல நான் கூப்பிடுறேன், மோசே நீ வாப்பா பார்வன்கிட்ட போய் பேசணும்னு சொல்றேன். எனக்கு பேச தெரியாதுன்னு சொன்னா, எங்க 3 மாசம் குழந்தையா இருக்கும்போது, ஒண்ணுமே தெரியாம இருக்கும்போது உன்னை எங்க கொண்டு போகணும் அங்கதான் சொல்றேன். காரணம் என்ன தெரியுமா? நம்ம வளர வளர வளரங்க நமக்குள்ள ஒரு காரியமும் வளர்ந்துடும், உலகமும் சேர்ந்து வளர்ந்து தேவனே இருக்கிற விஷயம். அதனால சொன்னாரு, நீங்கள் இந்த சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல முதல்ல சொன்னேன். God has a plan. உங்க குடும்பத்தை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. சும்மா பொழுது போகாம ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஏற்படுத்தவில்லை. நம்ம உள்ள சுத்திக்காம இருந்த. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நேரத்து ஒரு பாஸ்டருடைய தகப்பனார் இறந்து ஒரு டிஃபன் எடுத்து போட்டோம் ராமேஸ்வரத்துல. அதை முடிச்சுட்டு நைட்டு ஆன்லைன் போயிடு. காலையில ஒரு வீட்டுல வந்து என்ன சொன்னாங்க, கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கிறத ஒரு டீ சாப்பிட்டு போயிருந்தேன்னு கூட்டிட்டு போனாங்க. அங்க உங்க வீட்டுல டீ சாப்பிட்டு இருக்கும்போது அந்த சிஸ்டர் சொல்றாங்க என்கிட்ட, நான் பிறந்தது பண்ணை விலைன்னு சொல்லி இங்க தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஊர் இருக்குது, சாயங்கரபுரம் பக்கத்துல இருக்கு. எனக்கு பிடிக்காத தொழிலே அந்த மீன் தொழில் தான் போடுவேன். அதனால நான் நிறைய படிச்சு டாக்டர் ஆகணும்னு சொல்லி படித்தேன். ஆனா டாக்டருக்கு ஆக முடியல. ஒரு கவர்மெண்ட்ல ஒரு நர்ஸர் ஆகக்கூடிய அளவு ஆண்டவர் உதவி செஞ்சாரு. ஆனா எங்க அப்பா எனக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தது யாரு கட்டி கொடுத்துட்டாரு? இந்த பட்சம் போட்டு இருக்காரு கட்டி கொடுத்தாரு. இப்ப பாருங்க, என்னுடைய ஆசையெல்லாம் போச்சுன்னு நான் வந்து சொன்னேன், சிஸ்டர் ஒருவேளை நீங்க இந்த இது வேண்டான்னு சொல்லி நீங்க டாக்டரா இல்லை நர்ஸா தான் இருக்கணும்னு சொல்லி போயிருந்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த சபைக்கு ஆதாரமாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார். அவங்க ஒருத்தர் நடத்துனாங்க, மறந்துட்டேன். சாதாரணமா நான் அவ்வளவு அதை நான் சொல்ல மாட்டேன். வந்து மைக்க பிடிச்ச ஒரே ஒரு பாட்டு தான், என்ன வந்தாலும் எனக்கு பிடிச்ச பாட்டு. அது அவங்களுக்கு தெரியாது. அந்த நேரத்துல கடைசி செய்திக்கு முன்னால ஒரு பாட்டுன்னு சொல்லி அவங்களை பாட வைக்கிறாங்க அந்த பாஸ்டர். யாரும் அன்பை துன்பங்கள் காலையில் போகும்போது அவங்கள்ட்ட கேட்டேன், ஒரு சிப்ப என்ன பண்ணீங்க? என்ன துன்பங்கள் வந்தாலும் கைவிட மாட்டாங்கன்னு சொன்னீங்க. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இந்த பாட்டு பிடிக்கணும் எனக்கு பிடிக்கணும் உங்களுக்கு தெரியாது. ஆனா செய்தி சோர்ந்து போயிருக்கேன். 3 செய்தி 3வது செய்தி விடணும். எப்படி எனக்கு ஒரு பலன் வந்துச்சுன்னு தெரியல. God has a plan. நம்ம இருக்கிற இடம் நமக்கு விருப்பம் இல்லாத இடம் பார்க்கலாம். நம்ம செய்யற தொழில் நமக்கு விருப்பம் இல்லாத தொழில். நான் பைபிள்ல நிறைய காமிக்க முடியும், உங்களுக்கு ஏராளமான பேரை காமிக்க முடியும். அவங்க இருக்கிற இடத்துக்கும் செய்த தொழிலுக்கும் தேவன் அவர்களை பயன்படுத்தினதற்கும்
சம்பந்தமே இல்லை, ஆனா அவர்களை கொண்டு தெரிவிப்பாங்க. இன்னைக்கு அதுலதான் ஒரு குரூப்பை நான் உங்களுக்கு காமிக்க போறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 7வது அதிகாரத்துல ஒரு 4 கிறிஸ்தவர்கள் ஃபெலோஷிப் 4 பேர் இருக்கிறார்கள். 4 பேரும் கிறிஸ்தவர்கள். ஒருவேளை இவர்களை குறித்து நாம் ஏராளமான செய்தியை கேட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உட்கார்ந்து இந்த சாட்சியெல்லாம் கேட்கும் பொழுது இந்த ஐக்கியம் எதற்காக, இன்னமும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக நீங்களும் நானும் வரவில்லை நான் நம்புறேன். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ஏராளமா கொடுத்துட்டாரு. இனி நான் ஆண்டவருக்கு என்ன செய்ய நம்புறேன்? ஏராளமா கொடுத்துட்டாரு. கேட்காம ப்ரொமோஷன் கொடுத்தாரு, கிடைக்குமே நினைக்கல, ஆனா கொடுத்துட்டாரு. 7,000 ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஐயப்பட்டுங்க. அது 12+2 இருந்தாலும் சரி, 12+2+2 இருந்தாலும் சரி, ஆண்டவர் கைவிட மாட்டாரு. அதுதான் ஆண்டவர். இப்ப ஆண்டவர் ஒரு பிளான் வைக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்ற இந்த 3 குறிப்புகளை நீங்க வச்சு பைபிள் கேரக்டரை பாருங்க. அது நம்ம தாங்க, வேற யாருமே இல்லை. ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. அது தேசத்தை குறித்ததா இருக்கலாம், ஒரு சமுதாயத்தை குறித்ததா இருக்கலாம், அல்லது ஒரு சபையை குறித்ததா இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பத்தை குறித்ததா இருக்கலாம், அல்லது ஒரு தனி மனிதனை குறித்ததா இருக்கலாம். உலகம் முழுசுக்கும் ஆண்டவர் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கலாம், ஒரு சமுதாயத்துக்கு அங்க இருக்கிற யூதருக்கு மட்டுமா இருக்கும், அல்லது இஸ்ரவேலுக்கு மட்டுமா இருக்கும், ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைக்கலாம், அல்லது ஒரு சபைக்கு, ஒரு குடும்பத்துக்கு, ஒரு தனி மனிதனுக்கு ஏதாவது செய்யலாம்னு நினைக்கலாம். அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், பார்வோன்ல இருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வர்றது ஆண்டவருக்கு ஒரு செகண்ட். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. மோசையை கூட்டிட்டு நீதாம்பா எனக்கு வேணும்னு கெஞ்சினார்னா அப்ப நம்ம எவ்வளவு பாக்கியசாலி பாருங்க. நம்ம வர்றது நீதான் எனக்கு வேணும், நம்மள உலகம் வேண்டாம்னு சொல்லிடுச்சு. அல்லேலூயா. 60 வயசு ஆயிடுச்சுங்க, இனிமே உங்களால வேலை செய்ய ஐயா நான் முன்ன காட்டு இப்ப பலமா இருக்கிறீங்களா? 60 வயசு ஆச்சுன்னா என்னதான் நீ உலகத்துக்கே நம்ம அன்பிட்டுங்க. நல்ல கவனிய ஆண்டவர் அதுதான் ஃபிட்டு. எதெல்லாம் நமக்கு அன்பிட்டுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவருக்கு ஃபிட்டு. அப்படிதான் ஆண்டவர் பிளானே பண்ணுவாரு. 40 வயசு இருக்கும்போது மோசையை பிடிக்கல, உடச்சிட்டார். எவ்வளவு தூரம் போட முடியுமோ போ. அந்த வார்த்தையை சொல்ல வச்சுட்டார் பாருங்க. ஆண்டவரே நான் திக்குவாயி வந்தனவாதான் உடனே நானா இருந்தா ஏப்பா 3 மாசத்துல ஒன்று எடுத்துக்கிட்டு போனேன்னு சொல்லியிருப்பேன். ஆண்டவர் சொல்லல. ஏன் சொல்லல தெரியுமா? மோசே யாருன்னு உணர வச்சாரு. உன்னால பேச கூட முடியாது. நான் திரும்பி பாரு, இவ்வளவு ஜனங்களை வெளியே கொண்டு வந்துட்டீங்களா? அல்லேலூயா. ஒருவேளை கேட்டோன்னு நான் போறேன்னு சொல்லியிருந்தா கூட 4 நாள் மோசே காலரை தூக்கி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சேஷம் ஆமாதான் இல்லையா? அதான் ஆண்டவரோட ஸ்பேஸ். அதே மாதிரி தாங்க ஆபிரகாமுக்கு பாருங்க, 75 வயசுல ப்ராமிஸ் பண்ணாரு, அவனுக்கு குமாரன் கொடுத்துருப்பா. எப்ப கொடுத்தாரு? 70 முடிஞ்சு போச்சு. அவரே சொல்றாரு, டிக்ளேர் பண்றாரு, எப்பா நான் 100 வயசு, என் மிஸ்ஸஸுக்கு 90. எப்படிப்பா? அதாங்க ஆண்டவர். எப்ப நம்ம முடியலன்னு ஃபீல் பண்றோமோ அப்பதான் ஒரு கிருபை நம்மை தாங்கும். நம்மை உருவாக்கின உடைக்கப்பட்ட உண்மை உருவாக்கின உங்க என்னை அப்ப முதல்ல சொன்னேன், நம்ம தான் ஆண்டவருக்கு வேணும். அல்லேலூயா. இன்னும் நீங்க என்னை தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல, நம்மளை விட்டு ஆண்டவருக்கு ஆகுது இல்லையா? அப்பா சொல்றேன் மோசே அப்படித்தாங்க சொன்னாரு. பாப்பா யாரும் விட்டுக்கலாம்.
ரெண்டாவது, நம்ம காலை ஒத்துக்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்மளால ஒண்ணும் முடியாதுன்னு சொல்ல வைக்கிறேன். அப்பொழுதுதான் என்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தரை நாம் துதிக்க முடியாது. நான் என் குடும்பத்தை நடத்தினேன்னு எப்ப நான் நினைச்சிட்டனோ அப்பயே சீரோதான். நான் என் பிள்ளைங்க கட்டி கொடுத்துட்டேன்னு நினைச்சா அப்பயே பழக்க மூஞ்சி குடிச்சு ஆண்டவர் நடத்தணும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தர் நகரத்தை காவலாகி காவலாளி கிடைத்திருக்கிறதும் ஆண்டவர். இப்ப முதல்ல சொல்லிட்டேன், நம்ம ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லி. ரெண்டாவது சொல்றேன், எது நமக்கு தகுதி இல்லையோ, எதெல்லாம் வச்சு நம்ம இதெல்லாம் எனக்கு இருக்குதுன்னு பாரத்தோட இருக்கிறோமோ அதுதாங்க ஆண்டவருக்கு பிளஸ் பாயிண்ட். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், உண்மையில ரொம்ப ஆச்சரியம். நான் முதல்ல சொன்னதுக்கு திரும்ப வரேன். 42 வருஷம் இருந்தேன். 2006 தான் நான் மதுரைக்கு வந்தேன். இது வரைக்கும் காரைக்குடி, மதுரை, புதுக்கோட்டை, திருச்சி, கும்பகோணம் மாறி மாறி டிராவல். இது பெரிய வேலைக்கு தெரியுமா? என்னை பார்க்குற எல்லாரும் கேட்பாங்க, எப்படி பிறந்தாரு இப்படி அலைகிறீங்க அப்படிம்பாங்க. அப்பதான் அப்படி அலைகிறேன் நான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் வரும். ஏன்னா எனக்கு தெரியவே தெரியாது. ஏன் தெரியுமா? காலையில போகும்போதே பசங்க லோட் பண்ணிடுவேன். அப்படியே பஸ்ல உட்காந்து ஜன்னல் பக்கத்துல உட்காந்து சொல்லிட்டே போனேன்னு வைங்க, சொன்ன வந்து திரும்ப வரக்கூடாது. நான் பெருமைப்படுறதுக்காக சொன்னது அன்னைக்கு எந்த ஊழியமும் நான் செய்யல. திரும்ப ரிட்டர்ன் வரும்போது காங்கிரஸ் வருஷம் திரும்ப வந்துடக்கூடாது. 7000 வருஷமும் தொகுல போட்டார் ஆண்டவர். ஏன் தெரியாது, ஏன் தெரியாது. எனக்கு என்ன என் ஒய்ஃபு சொன்ன ஒரு ஆலோசனை, ஏங்க சினிமா பாட்டே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஹெட்ஃபோன்ல போட்டு, அது என்ன சந்தோஷம் இருக்குது. சரி நான் என்ன செய்ய, எனக்கு தெரிஞ்சதானே நான் செய்ய முடியும். என் ஒய்ஃப் எனக்கு எங்க அப்பா போகணும்னு வெளியே சொல்லாங்க, எனக்கு வெக்கம். சரி நான் என்ன செய்ய சொன்னேன், எல்லாருக்கும் கிடைக்கிறதோட ஆண்டவர் கூட ஒரு 4 மணி நேரம் கொடுத்துருக்கிறாங்க, 5 மணி நேரம் கொடுத்துருக்கிறாங்க. என்ன சொல்றேன், யாருக்காவது வாழ்க்கையில் 5 மணி நேரம் கூட உங்களுக்கு கிடைக்குமா? உங்களுக்கு ஆண்டவர் என்ன 5 மணி நேரம் முன்னாடி கட்டாயமா நாங்க 7 மணி வரைக்கும் தூங்கினாலும் நீங்க என்ன செஞ்சுதான் ஆகணும், 4 மணிக்கு எந்திரிச்சாங்க போகணும். ஏன் ஒரு 4 வருஷத்தை மனப்பாடம் பண்ணக்கூடாது? உடலுங்க என்னைக்கு எதுக்காகன்னு தெரியாது, ஆனா உள்ள போயிட்டே இருக்கு. இப்ப நினைச்சு பாருங்க, எல்லாருக்கும் கிடைச்ச மாதிரி எனக்கு மதுரையில போஸ்டிங் கிடைக்கல, எல்லாருக்கும் கிடைச்ச மாதிரி எனக்கு சுகமான வாழ்க்கை கிடைக்கல. எல்லாரும் என்னை பார்த்து சொன்ன அலைக்கு என்ன சொல்லுவா, இந்த செகண்ட் சாட்டர்டே சண்டே வீக் வச்சுக்கலாம், எனக்கு பயமா இருக்கும். என் வயசு பாபுல என்னைக்காவது எங்கேயாவது போலாங்க, பையனை கூட்டிட்டு எங்கேயாவது போகணும்னு பாங்க. நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சும்மாவாது பஸ் ஏறி கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். காலாவது வந்து போயிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த 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 வசனத்தை விட்டுறப்பட்டு அது ஓடிக்கிட்டே இருக்கணும். வீட்டுல என்ன செய்ய முடியாது. அப்படியே இதுக்காகவே மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை. அது என்னன்னே தெரியாமே கூட வச்சுட்டாருங்க. அதை என்னன்னே தெரியாது கூடவே வச்சுட்டாரு. இன்னைக்கு அந்த 4 கிறிஸ்தவர்கள் தேசத்தின் மேல் தேவனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இஸ்ரவேல் ஜனங்களை தீவியின் ராஜாவாகிய பெனாதாத், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் வருது. பெனாதாத் இஸ்ரவேல் ஜனங்களை குடியிருக்கிறான். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல சீரியாவின் ராஜா இஸ்ரவேலின் மேல் படையெடுத்து சமாரியாவை முற்றுகை பண்ணி போடுகிறான். என்ன ஆகி போச்சு? விலைவாசிலாம் தாறுமாறா ஆகி போச்சு. நீங்க 7வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இப்ப ஜனங்களுக்கு என்ன செய்யறது தெரியல. அந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை நீங்க வாசிக்கும் பொழுது ஜனங்கள் டிசைட் பண்றான், தேசத்துல பஞ்சம் பயங்கரமா இருக்குது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, விலைவாசி தாறுமாறா ஏறி போச்சு, காசு கொடுத்தா கூட பொருள் கிடைக்கல, பணமும் கையில. ஹலோ, தேசம் எப்படி இருக்கு பாருங்க. யாருங்க உதவி செஞ்சிருக்கணும்? யார் உதவி செஞ்சிருக்கணும்? ராஜாவுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஒரு கம்ப்ளைண்ட் வருது ராஜா. 2 பெண்கள் வர்றாங்க. ராஜா, எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். ராஜா சொல்றாங்க, என்னமா செய்யணும்? சாப்பாடு இல்லை. நானும் என் பக்கத்து வீட்டுக்கார அம்மாவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வந்தோம், ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். இன்னைக்கு என் பிள்ளை அடிச்சு 2 பேரும் சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு கொடிய பஞ்சம்.
2 ராஜாக்கள் 6வது பைபிள்ல தான் இருக்குது. அதான் சொல்றேன். இன்னைக்கு அடிச்சு நீங்களும் நானும் சாப்பிடுவோம், நாளைக்கு பிள்ளையே கொண்டு வாங்க சமைச்சு சாப்பிடுவோம்னு சொன்னோம். 50% அக்ரிமெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என் பிள்ளை நேற்று கொண்டு வந்துட்டேன், அடிச்சோம், 2 பேரும் சாப்பிட்டோம். இன்னைக்கு அவக்குள்ள வரணும், நான் காத்திருக்கிறேன், அவ மாட்டேங்க. என்ன செய்யலாம்? ராஜா வஸ்திரத்தை கிழிச்சிட்டாரு, உள்ளுக்குள்ள விட்டு விட்டுருக்காரு. துக்கத்தின் அடையாளம். அதனால ஒன்னும் செய்ய முடியலை என்கிற நிலைமையின் வெளிப்பாடு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. செயல்பட வேண்டிய ராஜா என்னால ஒன்னும் செய்ய முடியாது. ஜனங்கள் புத்திதான பட்சத்தில் இருக்கிறார்கள். இதுதான் இப்பதான் ஆண்டவர் ஏதாவது செய்யணும்னு நினைச்சாரு. அதை யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம இருக்கிற இடத்துல அல்லது நம்முடைய தேசத்துல நம்முடைய சபையில எதை நாம் குறையாய் பார்க்கிறோமோ அதை சரி செய்வதற்கான தகுதியை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தான் கொடுத்திருக்கிறார். திரும்பவும் சொல்றேன், அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொன்னோம்னா இன்னும் மோசடி மாதிரிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல ஆண்டவரே, மொத்தமாக என்னால செய்ய முடியும் ஆண்டவரே. அதே பவுல் சொன்னது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அதே பவுல் தான் சொன்னாரு. 2-3 வாசிங்கன்னா, எங்களால் ஏதாவது மாதம் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு தகுதி இல்லை. கவனிங்க, இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. முதல்ல சொன்னேன், ஒரு தேவை உண்டு. எங்க தேவையோ ஆண்டவர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார், நம்மை மட்டும்தான் பயன்படுத்த விரும்புகிறார். அப்போ இதுல 2வது அடிஷனலா கூட ஒண்ணு கவனிக்க வேண்டிய காரியம் தெரியுமா? எதுக்கு நம்மளை அழைச்சிருக்கிறாரோ அதுக்கு தான் பயன்படுத்துறாரு. இன்னைக்கு பிரச்சனை என்ன? நான் சொல்ல வேண்டியது, நிறைய ஊழியர்கள் வல்லமையா இருக்காங்க, எழுமுன ஸ்பீட்ல என்ன தெரியுமா தெரியாதா? எவ்வளவு சீக்கிரம் போனாங்களோ அவ்வளவு சீக்கிரமா காரணம் தெரியுமா? அன்வைங் தி பிளான் ஆஃப் காட். தேவன் எதுக்கு நீங்க வச்சிருக்கிறாருன்ற பிளான் இல்லாம அது மிஷனரி ஆர்கனைசேஷன். எனக்கே அந்த ஒரு அந்த காம்ப்ளெக்ஸ் வந்துச்சுங்க. முடிவெல்லாம் பண்ணி காரக்குடியில இருக்கும்போது காசுக்காக ஃபாதர் பெட்மான்ஸ் வாசிப்போம். அப்போ ஆர்கெஸ்ட்ரா சினிமா பாடல்கள்லாம் வாசிட்டு இருந்தோம். அப்போ ஃபாதர் வெளியில வந்து பிரகாசிக்கிற நேரம், வெளியில அதாவது இன்னும் அவ்வளவு எஸ்டாப்ளிஷ் ஆகல, பக்கத்துலதான் இருக்கிறார், காரக்குடிக்கு பக்கத்துல காலையார். அப்போ அவருக்கு அந்த பக்கத்துல மியூசிஷியன்ஸ் ஆள் வேணும். தேடுறாரு, யாரை நான் கூப்பிடலாம். அந்த சர்ச்சில் உள்ளவர் என்னோட வேலை பார்க்கிறேன், சர்வீங்கிற கிராமத்துல இருந்தவர் என்னோட ஆபீஸ் வேலை. அவர் வந்து என்கிட்ட கேட்டாரு, எப்பா அந்த மாதிரி ஃபாதர் இருக்காரு, ஆர்சியில இருந்து வந்துட்டாரு, அவர் ஊழியம்லாம் செய்யறாரு, அவருக்கு ஒரு டீம் வேணுமா? என்னது மாதிரி எவ்வளவு கொடுப்பாருங்க? எதையும் நான் கூட பேசுறேன். அப்படிதான் கேட்டேன். நான் அப்ப அப்படியெல்லாம் பழகிட்டோம். ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கிறோம். அவங்க சொன்னாங்க, கன்வென்ஸ் விட்டுருவார், கார்ல கூட்டிட்டு போயிடுவாங்க, சாட்டர்டே ஈவினிங் வாசிக்கிறோம். நாங்க சாட்டர்டே ஈவினிங் வர முடியாது, நாங்க வர நைட் ஆயிடும். 5 o'clock தான் ஆஃபீஸ் முடியும். நாங்க மினிஸ்ட்ரியா பார்க்கல, எப்படிதான் பார்த்தோம். சரி, அதுக்கும் ஒரு செட்டு சொன்னாங்க. ஏன்னா பாருங்க, ஆண்டவர் எங்கெல்லாம் ஆலோசிக்கிறது பாருங்க, நம்மளை குடிக்கணும் உடைக்கணுன்றதுக்காக. சரி சொல்லிட்டோம். சனிக்கிழமை அவருக்கு இங்க வாசிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் வாசிக்கணும். ரொம்ப அது வந்து ஒரு கொத்த கிராமம். அன்னைக்கெல்லாம் குளிக்க கூட அங்க வசதி இல்லை. அங்கதான் ஆண்டவர் எங்களை உருவாக்குறாரு. அதை எவ்வளோ பாட்டு எப்படி பாடணும், ஒர்ஷிப் எப்படி நடத்தணும், எதுவுமே தெரியாது. காட்டுக்காக இங்க போனோம், உடச்சிட்டாரு. அப்போ ஒரு நாள் அவர் ஒர்க்ஷாப் போனோம். அவர் சொன்னாரு, அப்படி நீ என் கூட வர முடியுமா, என்னைக்குதானே இதோட வர முடியுமா, அங்கே லீவ் எடுத்தெல்லாம் வர்றது கஷ்டம் அப்படின்னு. இல்லை, வேற வழி இல்லை. நான் பாருங்க, அந்த ஸ்கேல் புரிஞ்ச ஒரு ஆள் இருந்தா போயிடும், அங்கே நான் சக்ஸஸ் பண்ணிடுறேன். ஏன்னா புது இடம், அவருக்கும் புது இடம். சரி, நான் என் ஒய்ஃபும் என்னை கட்டாயம் பண்ணாங்க, எந்த இடத்துலோ லீவ் எடுக்கிறீங்க, 4 ப்ரோக்ராம் கிடைச்ச மாதிரி போங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்தினாங்க. நான் போயிட்டேன், அவரோட ஒர்க்ஷாப் போயிட்டேன். போய் அங்க ஒர்ஷிப்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க நடத்துறாங்க ஹிந்தியில. இப்ப ஃபாதர் பேசணும், ஃபாதரால எந்திரிக்க முடியல. அந்த ஊர் சூடு, சாப்பிட்ட சாப்பாடு. இன்னைக்கு பக்கத்துல சொல்றாரு, நீ தான் இன்னைக்கு பிரசங்கியா இருந்தாரு. யாருமே கிராம மக்கள்ல எல்லாம் ஆளா மிஷினரிஸ், எல்லாம் மிஷினரி மாதிரி. என்னடா பேசணுன்னாரு. ஃபாதர் என்னை காட்டி கொடுக்குறீங்களே, எனக்கு என்ன தெரியாது, 4 பாட்டு பாடுவேன் பாருங்க, 4 இன்ஸ்ட்ருமெண்ட் வேணா வாசித்தேன், என்னால எந்திரிக்க முடியலடா.
தைரியமா போடாது. நானும் போய் நின்னுங்க. போன மாதிரியே யோசிச்சுட்டேன். சரி, எனக்கு சகையும் அச்சுப்படி பிரிச்சு மேய்ஞ்சிருவேன்னு உட்காந்துருக்கிறேன். அதையும் பக்கம் பக்கமா எழுதியிருக்கிறேன். இந்த சகையையும் எழுதிட்டு போயிட்டேன். நான் ஒண்ணு மாரி போயிட்டேன். ஃபாதர் போகும்போது என்னை தைரியப்படுத்தி அனுப்புறாரு. டே, தைரியமா பேசு. அவனுக்கு தமிழ் தெரியாது. பேசுறவன் என்ன செஞ்சிருவான்? பேசுறவன் அட்ஜஸ்ட் பண்ணிடுவான்டா. அந்த தைரியம் எனக்கு. போய் நின்று வைக்கிறேன் பாருங்க. நான் எழுந்த பேப்பர் மட்டும் மறந்து போச்சு. அங்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் குறிப்பிடல. எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குதோ அத்தனையும் நன்மைக்குதான். அப்போ ஒரு முடிவு இருக்கு. போயிட்டு வந்துட்டு பாதரோட அங்க போறேன், இங்க போறேன், பாக்குறவங்களே பாதரோட இருக்கான்னு சொல்றாங்க. நான் இருக்கிற சர்ச்சில் பைபிள் ரீடிங் கூட போக மாட்டான். ஹலோ, பக்கத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு எப்படி இருக்குங்க? என்னங்க கூட தாங்க பேசுறேன், செய்திதான் கொடுத்துட்டு இருக்கேன். என்ன சொல்லல தீபாவான்ற போலீஸ். நான் இன்னைக்கு தேவன் பல இடங்களை பயன்படுத்துறாரு. ஆனா இங்க மட்டும் என்ன செய்ய மாட்டான்? பக்கத்துல கேளுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேளுங்க. இது என்னுடைய இக்னரன்ஸ், என்னுடைய அறியாமல். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, உனக்குன்னு ஒரு வாசல் வச்சிருக்கிறேன். அதற்கையா உனக்குன்னு ஒரு பிளான் இருக்குது, உனக்குன்னு ஒரு அழைப்பு இருக்குது. அதுல நீ உண்மையா அப்படியே இருப்பாரு. உன்னை கூப்பிடுவனுக்கே நேரம் கிடைக்காம என்னால் பயன்படுத்த முடியும். இன்னைக்கு வரைக்கும் மக்கள் ஆனதுங்களா ஆனதே மல்லிகாடிக்கு எங்க சர்ச்சு தான். ஆபத் முன்னாடிகளும் எங்க சர்ச்சு தான். எங்க பாஸ்டர் என்கிட்ட அடுத்த டெஸ்டினேஷன் முதல் வாரத்துக்கு புக் பண்ணிருக்காரு. 2027 லென்த் காலத்துக்கு முதல் வாரத்துக்கு புக் பண்ணிருக்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. பெருமைக்கு சொல்லல. இப்படி சில கசப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நான் இங்கதான் இருப்பேன், இந்த ஃபெல்லோஷிப்ல தான் பாடுவேன், இந்த குரூப்ல தான் ஜெபம் பண்ணுவேன். நோ, ஆண்டவரே நீங்க என்னை எப்படி பயன்படுத்துறான்னு சரி ஆண்டவரே. இப்ப பாருங்க, அந்த தேசத்துல தேவன் ஏதாவது ஒன்றை செய்தாக வேண்டும். ராஜாவாலையும் இல்லை, ஜனங்களாலையும் ஒரு செய்தி இல்லை. இப்ப 7ஆம் அதிகாரம் முதல் வருஷத்துல அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி வந்து, நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கா கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கா வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராஃபிட்டே காணும். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். ஒவ்வொரு கேரக்டரும் எங்க வராங்க, எப்ப போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிற லைட் நமக்கு நல்லா தெரியும். இப்போ மக்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? சாப்பாட்டுக்கு அடிச்சு சாப்பிடறான், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இந்த பிள்ளைகளை அடிச்சு சாப்பிடுறான். தீர்க்க தரிசனம் போயிட்டு டைமும் சொல்லிட்டாரு, நாளைக்கு இந்நேரம். அல்லேலூயா. டைம் எக்ஸ்பிளைன்ட். இந்த டைம் தான். இடமும் தெரிவிக்கப்பட்டு விட்டது. The place also explained. சமாரியாவின் வாசல்ல என்ன நடக்கும்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. யார் செஞ்சிருக்கணும்? என்னங்க ராஜா ராஜாதான் என்னால ஒதுக்க முடியாது. நம்மனா யாரை கேட்டுப்போம்? யோயா தீர்க்கதரிசி யோயா, நீ மாட்டில வந்து பேசிட்டு போயிட்டா என்னைக்கு நடக்கிறது கேட்போமா? உடனே கேட்டான். ராஜாவுக்கு கைலாவது கொடுத்த பிரதானி ஒருத்த வந்து கேட்டான், யா கர்த்தர் வானத்துல மதங்களை உண்டாக்குனாலும் இப்படிதான் நடக்குமா? ஏன்னா ரொம்ப மைனஸ் நெகட்டிவ் போயிடுச்சு. ஃபைனான்ஸ் பொசிஷன் ஜீரோன்றதை விட நெகட்டிவ் போயிடுச்சு. மதக திறந்து கொட்டினா கூட என்ன நடக்காது? நோ சான்ஸ். யார் செஞ்சிருக்கணுங்க? சொல்லுங்க. டைமும் சொல்லிட்டாரு, நாளைக்கு நேரம். இடமும் சொல்லிட்டாரு, சமாரியாவின் வாசல் தான். இந்த ரேட்டுக்கு தான் விற்கணும்னு பிக்ஸ் பண்ணிட்டாரு. யார் செஞ்சிருக்கணும்? அப்படின்னு ஆண்டவருக்கு நான் முதல்ல ஆண்டுக்கு போதே சொன்னேன்ல, 8 ஜனங்கள் அழைச்சிட்டு வந்து ஆண்டுக்கு ஒரு செகண்ட் கொடுக்க இல்லையா? அதுக்குதான் சொன்னேன். நீங்களும் நானும் தேசத்துல பாருங்க, ராஜா இருக்கிறாரு,
ராஜாவுக்கு பிரதானி இருக்கிறான், மந்திரி இருக்கிறான், ஏராளமான பிள்ளைங்களை உடன்படிக்கை பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு சாப்பிட்ட பெண்கள் இருக்கிறாங்க, குடும்ப தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய கண்கள் பேர் இல்லாத ஒரு 4 பேர் மேலதான் விழுந்துச்சு. அதெல்லாம் நம்ம ஜெபமா, ஆண்டவரே என்னையும் அப்படி மாத்திருங்க, ஆண்டவரே என்னையும் மாத்திருங்க. கொஞ்சம் அந்த மனுஷனை நினைச்சு பாருங்க. அந்த 4 பேர் இன்னைக்கு இந்த மட்டும் வந்திருக்கான்னு வைங்க, உள்ள வருவோமா? பிராக்டிக்கல் கொஞ்சம் நல்லா பேசுங்க. உள்ள வருவோம். கரெக்டா ஒருத்தரை போட்டுருக்க பாருங்க. அப்படின்னு அவர் அங்க தெரிஞ்சுட்டீங்க. அதான் மனது யாரெல்லாம் வேண்டாம்னு நம்ம பாக்குறோமோ அவங்கதான் ஆண்டவருக்கு வேணும். பக்கத்துல சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுங்க. யாரும் நம்மளை தடுக்கவே முடியாது. இன்னைக்கு மட்டும் அண்ணன் செய்தி காணாம எப்படி வேலை கிடைச்சு, எப்படி ப்ரொமோஷன் கிடைச்சு, எப்படி ஊழியத்துல வந்தீங்க, இன்னைக்கு எப்படிலாம் அங்கே பயன்படுத்துறான்னு சொன்னா இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு 1000 பேர் சொன்னா கூட தட்டாது. அந்த அளவு ஆண்டவர் நம்மையா என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும், என்னையா விட்டுறீங்க? நான் மைக்ல சொல்ல முடியாது, நான் எப்படிலாம் இருந்தேன்னு அவனுக்கு தெரியும், வாழ்த்துக்கிட்டு தெரியும். ஏன்னா நாங்க கிளாஸ்மேட். இன்னமும் என்னுடைய சைல்ட்ஹுட்ல இருந்து தெரியும்னா நீங்க ஆனந்த் பத்தில கேளுங்க, ஆபித் பண்ண கேளுங்க, உங்க ஃபெலோஷிப் கேளுங்க. உண்மையா அப்படின்னா நம்மளை விட்டு ஆண்டவர் அதை 4 புஸ்தகம் வைக்கிறான் பாருங்க. ஆண்டவர் அவனதான் பார்த்தாரு. அவனை பார்க்கும்போது நான் அந்த 4 பேர்ல ஒருத்தர் நான் என்ன நினைச்சு பார்த்தேன். உள்ளுக்குள்ள எனக்கு எவ்வளவு கோவம் இருக்கும் தெரியுமா? என்னை ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு வரட்டி விட்டு இல்லடா. ஆமா ஹலோ சொல்லுங்க. ஆனா அதுதான் நான் சொல்றேன், இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கத்த நல்லவை என்பதை சிக்கப்பாடு எப்படி ருசிக்கிறதுங்க? ஜூஸா கூட முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாக்கணுங்க. அந்த நான் அப்படிதான் உட்காந்துருக்கேன். உட்காந்துட்டு ஒரு 4 பேர்ல ஒருத்தனா இருந்தா என்னை சுத்தி நடக்கிற காரியத்தை ஒரு செகண்ட் நான் பாக்குறேன். எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? புஸ்தகம் செஞ்ச பாவத்தினாலே வந்துச்சு. நானா போய் வேலை கொடுத்து வாங்கினேன், வந்துருச்சு. என்னை ஆரம்பிக்க வேண்டியவர்கள் என்னை தூரமாக்கி வைத்திருக்கிறார்கள். நான் என்ன சொல்லியிருந்தேன்னு கரெக்டா நீங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா என்னை தொடர்ந்து தெரியல. இல்ல நீ மொத்தம் எங்கதான் வரணும்? யானைக்கு ஒரு காலம் வந்தா நான் இவன் அப்படி நினைக்கிறேன். எனக்கு தெரியும், என்னை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரோ, என்னையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரோ, எங்கள் அன்பின் அரங்கனிலே தெரியல. நம்ம பலவீனமா இருக்கிறதும், எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதும், நமக்கு நன்மை செய்ய வேண்டியவர்களே நம்மை ஓரம் கட்டி வைத்திருக்கிறதும் கர்த்தருக்கு தெரியும். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா லூக்கா 6வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. இயேசு செபாலயத்துக்குள்ள வர்றாரு. அங்க சூப்பின வலதுகையுடைய ஒரு மனுஷன் இருக்கான். எனக்கு பிடிச்ச கேரக்டராகவே ஒருத்தன் சூப்பினுக்கு. அந்த சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்கும் அவனை நல்லா தெரியும். அல்லேலூயா. ஒவ்வொரு மாசம் ஃபெலோஷிப்புக்கும் அவன் வர்றாங்க. ஒவ்வொரு சர்வீஸும் அவன் அட்டெண்ட் பண்றான். அன்னைக்கு ஸ்பெஷல் இன்னைக்கு ஜீசஸ் இயேசு இருக்கிறார். பக்கத்துல சொல்றான், இன்னைக்கு மட்டும் இயேசு இவனை சொஸ்தமாகட்டும். இயேசு எங்க அனுப்பிடலாம்? ஹலோ, என்ன? இயேசு ஜெபாலயத்தில் பிரவேசித்து உபதேசிக்க தொடங்கினா அங்கே சூம்பின வலதுகையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் ஓய்வு நாளிலே அவரை சொந்தமாக்குவார்கள் என்று அவர்கள் நோக்கமாக இருந்தார்கள். அவன் நோக்கம் என்ன? இவனுக்கு சரியாகட்டும், இந்த மனுஷனை தூக்கிடுவோம். ஆமாவா இல்லை? அப்ப அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு சொல்லல, நான் சூழ்நிலை கைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எப்படி இருக்கும்? நான் ஒவ்வொரு மாசமும் சந்தோஷத்துக்கு ஒவ்வொரு மாசமும் எனக்கு அனுப்பிச்சு பண்றீங்க. இன்னைக்கு ஏசு வந்துருக்கிறாரு. திஸ் இஸ் தட் ஸ்பெஷல் டே ஃபார் மை செல்ஃப். ஆனா உனக்குள்ள என்ன இருக்குது? இன்னைக்கு மட்டும் சரியாச்சுன்னா ஏசு என்ன செஞ்சா தெரியுமா? சுத்தி இருக்கிற பாத்தீங்க, வா, அவனை முதல்ல ஃபர்ஸ்ட் அவன் என்ன செஞ்சான்னா எழுந்து
நடுவில் நின்றுட்டாரு, ஸ்பெஷல் ஆக்கிட்டாரு. அவனை ஓரத்துல இருந்து அவனை கூட்டிட்டு வந்து எங்க நிக்க வச்சுட்டாரு, நடுவில் நின்றுட்டாரு. சுத்தி இவனை பார்த்து கேட்கிறாரு, ஓய்வு நாளிலே நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம்? நோ ஆன்சர், ஒன்னும் பேசல. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன் கையை, அவன் கையை, அப்புறம் எப்படி ஆயிடுச்சா? இப்ப அவனுக்கு எத்தனை கை? நல்லா பார்க்க திரும்ப வாசி. உடனே அவன் கையை, இப்ப அவனுக்கு இதுக்கு முன்னாடி, உடனேக்கு முன்னாடி அவனுக்கு இருந்த எத்தனை கை? ஒரு கை, ஒரு கை, வலது கை போச்சு. இந்த கையில அவனால சாப்பிட முடியுமா? அப்புறம் எப்படி இத்தனை வருஷம் சாப்பிட்டான்? ஹலோ, ஃபாலோ பண்றீங்களா? ஒரு கைங்க, இங்க நம்ம ஃபெலோஷிப்லாம் வரும்போது நம்ம சாப்பிட்ற மாதிரி அவரும் சாப்பிட்டாரு, நம்மள மாதிரி அவரும் ட்ரை பண்ணிட்டு வந்தாரு, நம்மள மாதிரி அவரு சிஸ்டத்துல ஒர்க் பண்ணுவாரு. ஆனா ஒரு கை தான். அப்போ நமக்கு இருக்கிற ரெண்டு கை பலத்தை எதுல வச்சிருக்கிறாரு? உடனே அவன் கை. இப்ப அவனுக்கு எத்தனை கை பலன் இருக்கு? பாத்தீங்களா? நமக்கு என்ன தெரியுமா, உடனே சரியாயிடுச்சு பிரச்சனை வராது. ஏன் என் வண்டியை போல சுத்தம் பண்ணணும்? சொசமான போகாதா? ஏன்? அதுதான் எங்கெல்லாம் யாரெல்லாம் புறக்கணிக்கப்படுறாங்கன்னு பாருங்க, அவங்க மேல ஆண்டவர் ஒரு விசேஷ கிரேஸ் வச்சிருக்காங்க. ஆண்டவர் திரும்ப 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 சொல்றாரு, நீ ஏன்டா வந்துருப்பா? ஏன் உன்னை ஒன்று வண்டியை போய் மன்னிக்கிறீங்களே? உன்னை வேணான்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா வேணான்னு சொல்றான்? நான் சொன்னதுனாலதான் அவன் உன்னை வேணான்னு சொல்றான். அது இல்லையா? எனக்கு ஆண்டவர் சொல்லுவான், நான் அவன்கிட்ட சொல்லி உன்னை வேணான்னு சொன்னதால அவன் என்ன சொல்ல, உன்னைய கூப்பிடல. திரும்ப போய் அவன் மேலே நீ ஏன் நிக்கிற? பாப்பா, உன்னை எங்க நிப்பாட்டணும்னு தெரியும். நட்டூட நிப்பாட்டி எல்லாரையும் பார்க்கிற மாதிரி வைக்கிறதுக்கு என்ன கொடுக்கும். நம்ம தேசத்துக்கு ஒரு பெரிய தேவை உண்டு. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். அதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின காரியம் யார் நம்மளுக்கு வேணாம்னு நினைக்கிறோமோ அவங்கதான். அப்படி சொல்லும் போதே நீங்க நினைச்சிடணும், யாரெல்லாம் நம்மளை வேணாம்னு சொன்னாங்க, உதவான்னு சொன்னாங்க, அப்பமானு சொன்னாங்க, எல்லாம் தாடிங்க. ஸ்தவன் ராஜா சரியில்லைன்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். சாமியில கூப்பிட்டு சொல்லிட்டாரு 15வது அதிகாரத்துலப்பா, இவன் ராஜா வாங்க மனசுவாரமா இருக்குது, நான் வேற யாராவது பண்ண போறேன். 16வது அதிகாரத்துல ஈஸ்ராயல் பெத்லகேமில் இருக்கிற ஈஸ்ராயல் குமாரனாகிய குமாருக்கு போ, அவர்கள் ஒருத்தர் ராஜா வாக்க போறேன்னு சொல்லிட்டாரு. ஈசாய்க்கு எத்தனை பிள்ளைங்க? நம்மளே தாவீது மாட்டோம். நம்ம அப்புறம் அவன் அப்பாவே மறந்துட்டான். நம்மளே என்ன செஞ்சோம், 7 பிள்ளையை டெக்கரேஷன் பண்ணி வரிசையா அனுப்பிட்டாரு. எல்லாம் போறான். நான் அந்த கூட்டத்தை நடக்கும்போது தாவீதா என்னை நினைச்சு பார்த்தேன். நான் எங்க இருக்கிறேங்க? எங்க இருக்கிறேன்? ஆட்டுல வனாந்தரத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். ஏன்டா ஒருத்தன் சொல்றான், என்னப்பா இங்க உட்காந்துருக்குற, ஏன் என்னாச்சு? வீட்டு தானே செய்யறேன். உங்க வீட்டுல வந்து தீனி பேச்சு வந்திருக்காப்பா, உன் வீட்டுல யாரையும் ஒருத்தர் ராஜாவாக்க போறாராம், உங்க அப்பா உனக்கு சொல்லலையான்னா எப்படி இருக்கும்? இப்படிதான் பைபிள் வாசிக்க சொல்றேன். எப்படி இருக்கும்? அப்பா மறந்துட்டாரு, கூட பண்ணுவேன் தாய் நொறுங்கி போய்ப்பானு இல்லையாங்க. நம்ம வீட்டுல ஒரு ஆளை எடுக்கணும்னு சொன்னா, நான் ஒருத்தர் இல்ல அன்னொட்டிங்கிற டிசைட் பண்றது யாருன்னா கஸ்தரியா தேவன் பண்றதுயா, மனுஷன் இல்ல. அப்பாவே டிஸ்குவாலிஃபை பண்ணி எடுத்துட்டாரு. இப்ப 7 பேரும் வரிசையா வரான். சாமியல் சட்டா, உங்களை ஒருத்தர் இல்லப்பா, வேற யாராவது ஒரு பிள்ளை இருக்கானா? ஒருவன் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? அவன் ஆர்டர் வச்சுக்கிறான். என்ன சொல்லுமா, அவன் வர்ற வரைக்கும் நான் கை கிடைக்க மாட்டேன். வரும்போதே ஆண்டு சொல்றாரு, அவன் தான். உங்க அண்ணாவை எப்படி தெரியுமா பார்த்தாங்க? இவனா அப்படின்னு பார்த்தாங்க. ஆண்டவர் இவன் தான் சொன்னார். பக்கத்துல கேளுங்க, புரியுதான்னு கேளுங்க, புரியுதான்னு கேளுங்க. உழைக்கப்பட்ட நேரத்தில உம்மை உருவாக்கின உழைக்கப்பட்ட நேரத்திலும் என்னை உருவாக்கின
உங்க அப்படியே தேவனுடைய திட்டத்துக்கு நீங்களும் நானும் அவசியம். எப்படி இருந்தாலும் சரி, நம்மள உலகம் புறக்கணிச்சிருந்தாலும் சரி, ஆகாதன்னு சொல்லியிருந்தாலும் சரி, புறத்தி இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய திட்டத்துக்கு இந்த ஐக்கியம் தேவை. விசுவாசினா சத்தமும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கர்ப்பமா இருக்கும். வேலை இல்லாம ஒவ்வொரு சனிக்கிழமை கூடிட்டு நமக்கு தெரியும், நான் ஆண்டவருக்கு வேண்டும், ஆண்டவருக்கு பயன்படுத்த விரும்புகிறார், ஆண்டவருக்கு ஒரு தேவை இருக்கு. இப்ப இவங்க 4 பேர் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, முதல்ல நான் சொல்றேன், ஆண்டவருக்கு நீங்களும் நானும் தேவை என்பதை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அதனால இந்த ஃபெல்லோஷிப்புக்கு கற்றுக் கொடுக்கிற ஆலோசனை, ஆண்டவருக்கு நான் வேண்டும். அதுதான் நான் ஆண்டவருக்கு வேண்டும் இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆண்டவருக்கு நான் வேணும், நான் வேணும், என்னை ஆண்டவர் பயன்படுத்தணும். சும்மா உங்களையும் இந்த ஐக்கியத்துல வைக்கவே இல்லை. அப்படி நினைச்சா அந்த எல்லா இடத்தையும் போட்டுருங்க. ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோடு தான் தேவன் உங்களையும் என்னையும் இந்த ஃபெல்லோஷிப்ல வச்சிருக்கிறார். அதுக்கான திட்டத்தையும் ஆரம்பத்திலே செய்து விட்டார். இந்த 4 குஷ்டரோகிக்கு தெரியாது ஏன் நம்மளை துரத்திட்டான்னு தெரியாது. இந்த 4 பேருக்கு தெரியாது ஏன் எனக்கு குஷ்டரோகம் வந்துச்சுன்னு தெரியாது. இந்த 4 பேருக்கு தெரியாது தேசத்துல இப்படிலாம் நடக்குது, நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுறேன்னு ஏன் புலம்புணும்னு தெரியாது. நான் ஆண்டவருக்கு தெரியும். உன்னை ஏற்றிமா ஒதுக்கி வச்சிருக்கிறேன். ஏற்ற வேலையில தேவன் உன்னை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கையில. இப்ப அவர் தீர்மானம் எடுத்தான். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி ஒரு காரியத்தை சொன்னாங்க, நாம் இங்கே இருந்து வேண்டியது என்ன? பட்டணத்துக்குள் போவோம் என்றால் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறபடினால் அங்கே ஸ்தாவம், இங்கே இருந்தாலும் ஸ்தாவம். ஆகையால் நாம் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்குள்ளாக போவோம் வாருங்கள் என்று சொன்னார்கள். ஒரு டிசைட் பண்றாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. சிச்சுவேஷன் தேசம் ரொம்ப மோசமா இருக்குது, இவன் சிச்சுவேஷன் அதை விட மோசமா இருக்குது. நல்லா இருக்கிறவனே பிள்ளைய அடிச்சு சாப்பிட்டு இருக்கிறான். அப்ப இவனுக்கு யார் கொடுப்பா? இவன் ஒரு ஏதாவது ரைட் டிசிஷன் எடுத்தாகணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த பொசிஷன்ல நம்மளை வச்சு பாருங்க. அவனே ஐடியா கொடுக்குறான், பட்டணத்துக்குள்ள போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆமாவா இல்லையா? இங்க இருந்தாலும் சாகணும், பட்டணத்துக்குள்ள போனாலும் சாகணும். சீரியனுடைய ராணுவத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம எந்த டிகிரி நம்ம செலக்ட் பண்ணி போகணும். இதுக்கு நான் சொல்லணும்னா உடனே நான் ரூத்தையும் நகமையும் கூப்பிடணும். பஞ்சம் வந்தப்ப எங்க போனாங்க, அவங்க என்ன டிசைட் பண்ணாங்க, அவங்க ஹஸ்பண்ட் என்ன டிசைட் பண்ணாரு, பஞ்சம் வந்தப்ப இதெல்லாம் நான் யோசிக்கணும். ஆமாவா? இப்ப நம்ம பிராக்டிக்கலா அந்த குஷ்டரோகியை மறந்துடுங்க. நம்ம என்ன டிசைட் பண்ணிருப்போம்? ராணுவத்துக்குள்ள போவோம் டிசைட் பண்ணிருப்போமா? எனக்கு நம்ம அதெல்லாம் நான் உங்களுக்கு விட்டுறேன். இதை நீங்களே சாப்பிட்டு மத்தியானம் அமைதியா உட்காந்து யோசித்து பாருங்க. அப்படி இருந்தா அவன் அடிக்கிறாங்க. ராஜாவே வெட்டு அடிச்சு பயந்து போயிருக்கிறாங்க. அவன் இந்த பெண்ணாத்த சாதாரணமான ராஜா இல்ல, பிள்ளைகள் எல்லாம் கீழி போட்டவன். அதனாலதான் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல எலியாட்ட ஆண்டவர் சொல்வார், ஆண்டவரே என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், பிதாக்களை பார்த்து நான் நல்லவன் நல்லன்னு சொல்லணும்னு ஆண்டு சொல்வார். அப்படியா? சரி, எனக்காக ஒரு வேலை செஞ்சு. என்ன செஞ்சு தெரியுமா? நீ வனாந்திர வழியாய் தமஸ்கோவுக்கு போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. நீசியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக. சீரியாவுக்கு யாரு? ஆசகேல். இஸ்ரவேலுக்கு யெகூ. ஓஸ்தானத்துல எலிசா. முடிஞ்சிட்டாரா? எலியா நேர போனாரு. எலிசாவுக்கு சாலை போட்டு என் பின்னாடி வாங்கி பண்ணிட்டு.
ஆசகரையும் ராஜாவை பண்ணல, எகுவையும் நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு கண்டிஷனுங்க. எகு எங்க உட்கார்ந்துருந்தாரு, அதுதான் நீங்க நான் செய்தியா எடுத்துருந்தேன். எகு எங்க உட்கார்ந்துருந்தா தெரியுமா? எந்த இடத்துல அவர் ராஜாவா உட்கார்ந்துருக்கணுமோ அந்த இடத்துல போர் சேவான உட்கார்ந்துருந்தாரு. காரணம் யாரு? நான் குறை சொல்றதுக்காக சொல்லல, நல்லா வாசிப்பு பாருங்க. முழுமையாய் தேவன் பயன்படுத்திய விரும்பினவர் விழுந்து போனார்கள். அதனாலதான் ஆண்டவர் கிறிஸ்தவர்களை தர்றாரு. ராஜாவை நம்பி பிரயோஜனம் இல்லை, புத்திசாலியை நம்பி பிரயோஜனம் இல்லை, அறிவாங்கியை நம்பி பிரயோஜனம் இல்லை. பவுல் ரொம்ப அழகா சொன்னார். 1 Corinthians 1:27 வாசிங்கன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்துல பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்துல உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்துல இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இதுதான் நம்ம தெரியும். அதனாலதான் நான் திரும்ப சொன்னேன், மோசேட்ட போய், அப்பா நீ எகிப்தின் சகல கலையும் கற்றுத்தேர்ந்து வந்து சொல்லல, நீ ஒரு போன்னு சொல்லு, அப்பதான் உன்னை என்னால் பயன்படுத்த முடியும். தாவீது உன்னால ஒண்ணும் முடியாது, கர்த்தர் நடத்துவார்னு சொல்லிப்பாரு. அதான் 1 Samuel 21:22 இதுதான் சம்பவம். 22வது அதிகாரத்துக்கு போகும்போது அதெல்லாம் குப்பைக்கு போவாரு. சங்கீதம் 34 பாடிப்பாரு. சங்கீதம் 34 அறிமுக வார்த்தையை பார்த்தீங்கன்னா, தேசம் மாறினார் பாருங்க. என்னால முடியும்னு நினைச்சு போனாரு, எல்லாம் தோற்று போய் தேசம் போட்டு மாறின உடனே தான் கர்த்தரை நான் அவர் சொல்லி எப்போது என் வாயில இருக்குன்னு சொன்னாரு. 4வது வசனத்துல சொன்னாரு, நான் கர்த்தரை தேடினேன். 11வது வசனத்துல சொன்னாரு, பிள்ளைகளே வந்து எனக்கு சொல்லி கொடுத்தேன். எனக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எல்லாம் தோற்று போனவன்னு சொன்னார். இப்போ தோத்துட்டாங்க, எல்லாம் தோத்தாச்சு. ஆண்டவர் 4 கிறிஸ்தவரையை தான் பார்த்தாரு. நீ தாண்டா எனக்கு அவன் எடுத்த தீர்மானம் பாருங்க. பட்டணத்து ஜனங்கள் அவனுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஏன்னா பைபிள்ல ஏன் அவன் அங்க போகணும்னு முடிவெடுத்தான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா என்னையும் நான் யோசித்து பார்த்தேன், திரும்பவும் விட்ட போனேன்னா என் பலவீனத்தை சொல்லி என்னை காயப்படுத்துவானோ இல்லையா, என்னையும் நம்ப மாட்டான். நம்பல, கடைசி வரைக்கும் நம்பல. இதை நான் இப்படிலாம் அனுபவிச்சேன்னு சொல்லும் போது கூட நான் நம்பல. அதனாலதான் ஆண்டவர் அவனுடைய வாசலை அடைத்தார். அங்க போக சரி, அடுத்து எங்க போலாம்? இங்க இருந்தாலும் நான் செத்துருவேனே. இங்க இருக்கிறதுக்காக ஆண்டவர் உன்னை அழைக்கல. பக்கத்துல சொல்லுங்க, இங்க இருக்கிறதுக்காக ஆண்டவர் கூப்பிடல. உங்களுக்கு ரைட் டைம் வச்சிருக்கிறாரு, கரெக்டா திட்டு. அல்லேலூயா. அதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஏன் எனக்கு நம்ம யோசிக்கிறோம் பாத்தீங்களா? அப்ப தெரியாது, அப்ப தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னு எனக்கு புரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், ஆண்டவர் நம்ம நிறைவாக பயன்படுத்தும் போதுதான் இதற்குத்தான ஆண்டவரே தன்னை மக்கள் நான் கஷ்டப்பட்டேன், ஆண்டவரே அது பாண்டா தெரியல, ஆண்டவரே உங்களுடைய மகிமையால் தான் போய் சொன்னாரு. இந்த எனக்கு ஒரு பலவீனம் இருக்குது, அதை என்னை விட்டு எடுத்து போடணும்னு சொல்லுங்க, அது கூட இருக்கட்டும், என் திருவை உங்களுக்கு போதுன்னு சொல்லணும் பவுல் சொல்றாரு. அப்படியானால் என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொன்னார். பாடுகள், அவமானங்கள், புறக்கணிப்புகள் எல்லாத்தையும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். எடுத்த டிசிஷன், நான் யார் போக மறுக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போக அர்ப்பணிக்கிறேன். நாட் ஃபார் மை கம்ஃபர்ட், நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக இல்ல. அவன் என்னை எதிர்க்கிறவன் அங்க போனா கொன்றுவான்னு தெரியும். ஆனா ஒரு சான்ஸ் இருக்குது, அவன் நம்மளை விட்டுட்டா பிடிச்சிடுவான், கொன்று போட்டால் ஒரு நாள் ஆண்டவர் தீர்மானம் முடியாம அவன் எடுக்க முடியாது. எடுத்து குடிச்சாரோ அதை நிறைவேற்றாம விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். எந்த ஓடி விடுங்க போய் ஒழிச்சிட்டாரு. கம்ஃபர்டான இடம்னு பார்த்தாரு, ஆனா உடவே இல்லைங்க. ஆண்டவரே எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, என்னை எடுத்துட்டேன்னு சொன்னாரு, விடவே இல்லைங்க. நான் மக்கள் வச்ச காரியத்தை எல்லாம் ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் ஆகி உட்காந்துக்கிறோம். இப்பதான் நமக்கு அந்த பயமெல்லாம் வரும். ஒரு சுகர் வருமோ, ஒரு ப்ரெஷர் வருமோ, எதுவும் வராது. பக்கத்துல சொல்லுங்க, டாக்டர் சொல்லுங்கன்னு செய்வாரு. டாக்டர் சொல்லுவாரு, இல்லை அவங்கள நான் தப்பா சொல்லல, அவங்களாம் சொன்னா நம்ம அப்படியே உட்காந்துருவாங்க. இதை பலப்படுத்துவாங்க, அவங்க சொல்லி நம்மள ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க, அந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம 4 பேருக்கு சொல்லி அல்லேலூயா. போயிட்டான், திருமணம் பண்ணி போயிட்டான். என்ன நடந்துச்சு தெரியுமா? முதல்ல சொன்னேன், ஆண்டவர் நம்மை
பயன்படுத்துகிறவன். வேறபடியா எப்படி இருந்தாலும் சரி, எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, எந்த பலவீனத்தில் இருந்தாலும் சரி, நம்ம தான் ஆண்டவருக்கு வேணும்ன்றத முதல்ல அழுத்தமா சொன்னேன். ரெண்டாவது பாருங்க, நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுக்குவாருங்க. 5வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகான வசனம். அப்படியே அவர்கள் சிரியன் ராணுவத்துக்கு போகும்படி விடிய காலத்துல இருந்து சீரியனின் ராணுவ பாளையத்தின் முன்னணியில வந்தாரு. நான் என் பைக்ல நல்ல முட்டம் அங்கே இவன் போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் திருப்பி அதுல ஆசிரியத்துல பாருங்க 6வது வருஷம் அதாங்க சொல்றது. ஆண்டவர் சீரியனின் ராணுவத்துக்கு பதங்களின் இறைச்சலையும் இறைச்சலையும் மகா ராணுவ இறைச்சிகளையும் கேட்க பண்ணினதினாலே அவன் ஒருத்தர் பார்த்து பேசுறான். இதோ இஸ்ரவேலின் ராஜா நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எகிப்தியரின் ராஜாக்களையும் நடக்காதெல்லாம் நடந்த மாதிரி பேசுறான் பாருங்க. இது யார் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? கர்த்தரை தவிர யார் செய்யறது? நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் டிசைட் பண்ணிட்டான். ராஜா ஒண்ணும் இல்லாம நீங்க அந்த நல்லா ஜூம் பண்ணி ஒன்னொன்னா பார்த்தா தெரியும். ராஜா முடியாதுன்னு சொல்லி வெட்டு வச்சு உட்கார்ந்துட்டாரு. ஜனங்கள் சாப்பாட்டுக்கு கதறிட்டு இருக்கிறான். 4 பேர் தேவனுடைய நோக்கத்தை அறிந்திருந்த 4 பேர், சவால்களை சந்திப்பதற்காக விட்டுக் கொடுத்த 4 பேர் தைரியமா வந்ததுனால எதிரி பேசலாம். சீரியன் ராஜா என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ரொம்ப அழகா அந்த வார்த்தை பாருங்க. நமக்கு விரோதமா யுத்தம் பண்றதுக்காக எகிப்தியரின் ராஜாட்ட எல்லாம் கூலிக்கு வச்சு இப்ப என்ன செஞ்சுட்டான்? இங்க நமக்கு விரோதமா வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கூடாரங்களையும் குதிரைகளையும் தங்கள் கல்லைகளையும் தங்கள் பாளையத்தையும் அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி இருந்துச்சோ அப்படியே விட்டுட்டு உயிர் தப்பிச்சா போதுன்னு என்ன செஞ்சுட்டான்? உனக்கு வாய்க்காது உன்னை அழைத்தல் உண்மை அவர்கள் எல்லாம் பயந்து கேட்கிறாங்க. அங்கே ஒருவரும் எப்ப நம்ம காட்ஸ் பிளான புரிஞ்சுக்கிட்டோமோ, ஏன் எனக்கு இந்த சிக்னஸ் புரிஞ்சுக்கிட்டோமோ, ஏன் என்னை எல்லாரும் புறக்கணிக்கிறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோமோ, அப்போ ஒண்ணு தெரியும், கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அந்த புத்தகத்துக்கு ஆசை என்ன இருக்கும்? என் பிள்ளை எங்க டவுன்ல நல்ல வேலை பார்க்கிறேன், வாங்க டாடி உங்களுக்கு ஒரு ரூம் கட்டி வச்சிருக்கிறேன், நாங்களே பஞ்சத்துல இருக்கிறோம், வாங்க என்னோட கூட இருக்கீங்க, அப்படிதான் எதிர்பார்த்து. ஆமாவா இல்லையா? சரி, என் பிள்ளை ஆமாப்பா கஷ்டப்படுறாருன்னு நினைச்சு ஆண்டவர் எதையுமே அனுமதிக்கல. ஏனென்றால் அவர் யாரு நம்மளை போஷிக்கிறாரு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமோ அவங்கள போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை நினைவு சண்டி குட்டிகள் காட்சி அறிந்து பத்திரை தேர்வுகளுக்கோ போயிடாதுங்க. பத்திரை தேர்வு யார் தெரியுமா? கிரெடிட் நீங்க பயன்படுத்துறதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்கதான் கத்தத்தை பயன்படுத்துவேன். சும்மா ஆண்டவர் எனக்கு தாங்க கேட்கிறவங்க ஆண்டவர் பயன்படுத்தவே ஒரு சூப்பர் சொல்லி எனக்கு ஏமாத்திக்கிறேன். அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், எப்படி நான் உங்களுக்கு பயன்படணும்? அந்த நான் சர்ச்சில் இருந்துட்டேன்னா நான் மாட்டில் வந்து அங்கே காணிக்கை விட்டுட்டு சண்டா வீட்டுக்கு போயிருப்பேன். ஏன் இந்த ஃபெலோஷிப்ல வச்சீங்க? ரிட்டையர்ட் ஆகிட்டேன் பொழுது போகாமையா? நமக்கு முன்னாடி தேசத்துல என்னென்ன இருக்குன்னு தெரியுது, நம்ம என்ன செய்ய தெரியுது, நம்முடைய சிக்னஸ் என்னன்னு தெரியுது, நம்முடைய வீக்னஸ் என்னன்னு தெரியுது. ஆனா நம்மையும் தேவன் பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் உணர்த்தினதுக்காக சொல்றேன். ரெண்டாவது, நம்மளை பேருக்கு தாங்க முன்னாடி நிப்பாட்டாரு, அவர் செஞ்சு வச்சுக்காரு. அதனாலதான் எனக்கு ரொம்ப 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 ஆண்டவரை பிடிக்கும். திரும்ப நீங்க மோசைட்டே வாங்கலேன், யாத்திராமம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாங்க. ஏன்னா 4-5 ஃபுல்லா ஆண்டவர் மோசையோட சண்டை போட்டாரு. வா 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 வான்னு கதறினாரு. அது யாத்திராமம் 6:1 வாசிங்க சீக்கிரம், டைம் ஆயிடுச்சு. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி 7:1, மோசையை நோக்கி 8:1, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி 9:1, 10:1, கர்த்தர் மோசையை நோக்கி 11:1, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி 12:1,
எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி. அடுத்து 13:1 கர்த்தர் மோசேயை நோக்கி. 14:1 14 தான் டெலிவரன்ஸ். நல்லா கவனிங்க. 6 தான் டியூட்டி ஸ்டார்ட் பண்றாரு. மோஸ்ட்லி தான் பயன்படுத்தலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா எல்லாம் ஆண்டவர் தான் நிற்க. அல்லேலூயா. எல்லாம் ஆண்டவர் தான். இன்னைக்கு நான் செய்ய போறேன், நீ வந்து ஓகே ஆண்டவர் ஈஸியா கஷ்டமா பக்கத்துல கேளுங்க. ஈஸியா கஷ்டமா நீ போ. அதுதான் நம்ம அந்த டிசைட் பண்ற இடத்துல தான் நம்ம கரெக்டா நம்ம ஞானத்தை ஆண்டவருடைய ஞானத்தை பயன்படுத்தணும். அசந்துக்குள்ள போலாமா, இங்கேயே இருந்துடலாமா, ரிட்டையர்ட் ஆயிட்டோம், பென்ஷன் வருது, நல்ல கிராஜுவிட்டி கம்யூனிகேஷன் எல்லாம் வந்துடும், இப்படியே செட்டில் ஆயிடலாமா, அல்லது அடுத்த ஸ்டெப் வைக்கலாம். பக்கத்துல இருக்க என்ன செய்ய போறீங்க? சித்தர் உங்களை இல்லை. நம்ம நம்ம அப்படியே டிசைட் பண்றாங்க. எதுவாக ஆண்டவர் இன்னமும் ஆண்டவர் இன்னமும் ஆண்டவர் என்னை போசிக்கிறதுக்கு நீங்க சர்ச்சில் வச்சிருக்கீங்க, நான் பயன்படுறதுக்கு தயாரான ஆண்டவர். 3வது அவங்ககிட்ட அந்த கிறிஸ்தவ புடிச்சது என்ன தெரியுமா? 10வது வருஷத்துல அதுக்கு முன்னாடியே அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க, நாம் செய்யறது நியாயம் அல்ல, இந்நாள் நான் மௌனமா இந்த பொழுது விடிய வரைக்கும் காத்திருந்தால் நம்மே வரும். இப்போதும் ராஜாவின் அரண்மனையாருக்கு போய் இதை அறிவிப்போம் என்று சொன்னார்கள். சொல்லிட்டு பட்டணத்து வாசல் காவலனை பார்த்து சொல்றாங்க, ஐயா நாங்க சீரியரும் பாலைக்கு போயிட்டு வந்தோம், ஒருத்தனும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை, கட்டப்பட்டிருக்கிற கழுதை அப்படியே இருக்குது, கட்டப்பட்டிருக்கிற குதிரை கூடாரம் அப்படியே இருக்குது. உங்களை சொன்னா போச்சுருக்கீங்க, நான் என்ன செஞ்சிருக்கேன் நீங்க நினைக்கிறீங்க? சரி, என்ன வேணா நீங்க யோசிக்க முடியாது, உங்களை வச்சுக்கோங்க. போயிட்டீங்க, அடிச்சிட்டீங்க, காலி பண்ணிட்டீங்க, எல்லாம் டவுன் முடியாச்சு, உங்களுக்கு தேவையான வீட்டுல ஒழிச்சு வச்சுட்டீங்க. இப்போ நம்ம மனசாட்சி குத்தப்பட்டு வந்து அடுத்தவங்கிட்ட சொல்றோம், ராஜாட்ட சொல்ல வர்றோம், என்ன சொல்லிருப்போம்? உணவு பாருங்க. ஆமாவா? கிறிஸ்தவர்களா போய் நின்னவுடனே ஆண்டவர் ஒரு ஸ்ட்ரென்த்தா கொடுத்துட்டாரு. ஆமாவா? பயந்துட்டான். இதுதான் பாருங்க குதிரைய. ஆமாவா? இல்லையா? உண்மையை சொல்லுங்க. ஓடிட்டான். நானும் உடலைய போய் அவங்க தொடர்ச்சி இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களுக்கும் கொடுக்கறதுக்காக சொன்னா ரைட்டா தப்பா? உண்மையை சொல்லனா போய் சொல்லலாம். ரைட்டா தப்பான்னு இல்லை, உண்மையை சொல்லனா போய் சொல்லலாம். ராஜாவால உள்ள போக முடியாதுங்க, நான் போயிருக்கேங்க, சாகுறேன்னு போயிருக்கிறேங்க. என்ன சொல்லி போய் வெளியே வந்து என்னைய விட்டா சொல்லவே இல்லை. என்ன நடந்துச்சு அவசரமா? அந்த நிலைமையில கூட எனக்கு ராஜாவும் நம்பல, ஜனங்களும் நம்பல. வார்த்தைக்கும் செயலுக்கும் மதிப்பே இல்லை. அதை குறித்து அவங்க கவலையே இல்லை. அவன் திரும்ப எங்க திரும்ப போயிட்டான், அதே பாளையத்துக்கு போயிட்டான். நான் இதெல்லாம் செஞ்சேன், அதனால எனக்கு வருஷம் வருஷம் கொண்டாடணும்னு நான் கேட்கல. நான் இதெல்லாம் செஞ்சேன், அதனால ஒரு கட் அவுட் வைக்கணும்னு பக்கத்துல கேளுங்க, புரியுது? நான் இல்லை. நீங்கள் எதை செய்தாலும் மனுஷனுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று. நான் நினைக்கிறேங்க, அதனாலதான் ஆண்டவர் ராஜாக்களை இருந்தாரு, கிறிஸ்தவரை எடுத்தாரு. ஏன்னா ஏற்கனவே காயப்பட்டு பழக்கப்படுத்திட்டான். இதுக்கு மேல அவனுக்கு எந்த வார்த்தையும் அவனை காயப்படுத்தவே முடியாதுன்னு ஆண்டவர் அறிஞ்சனாலதான் எந்த எக்ஸ்ட்ரீம் காயத்தை அவன் படணுமோ அந்த எல்லை வரைக்கும் அவனை அனுமதித்திருக்கிறார் என்று என் பைபிள் இருக்கு. இதுக்கு மேல அவனை ஒரு வார்த்தை ஒரு ஆக்ஷன் காயப்படுத்த முடியாது என்று அறிந்திருந்த ஆண்டவர் எத்தனை பெரிய காரியத்தை செஞ்சுட்டு சாதாரணமா சொல்லிட்டு அவன் வார்த்தைக்கு அந்த மதிப்பே இல்லை. நான் செய்ய வேண்டிய டியூட்டியை செஞ்சுட்டு ஆண்டவர். யோவான் 17:4 இயேசு சொன்னார், இதாவே பூமியிலே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன், நாம் செய்யும்படி எனக்கு நியமித்த கிரியையை செய்து எதெல்லாம் என் தலைமையில செய்யணும்னு வச்சுங்களோ எல்லாம் செஞ்சுட்டேன். இட்ஸ் நாட் ஃபார் மை க்ளோரி, நீ மகிமைப்படணும். ஒரு இடத்துல கூட பேர் வந்துடக்கூடாது. குழுவாக இருக்கிறோம்,
நம்மைத்தான் தேவன் பயன்படுத்த போகிறார் என்பதை நிச்சயமாய் விசுவாசிக்கிறோம். நம்ம எப்ப ரெடியோ அப்ப நம்முடைய கண்கள் காண்பது தேவன் முடித்ததை. செய்ய வேண்டியதில்லை, நமக்காக தேவன் முடித்ததை. இந்த காரியத்தை சாதித்த பிறகும் நான் ஒளிந்து கிறிஸ்து அங்கே வெளிப்படும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தை அந்த தேசத்திலே நிறைவேறினது. 4 பேருக்கு தேடி பாருங்க, அதுக்கப்புறம் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. ஏசியர்னு கருதியா இருக்கோம், எங்கே இல்லை, நம்ம தான் கொண்டாடிட்டு இருக்கிறோம். வேணாம் ஆண்டவரே, நான் சிறிதும் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த போது எப்படி நடத்தினாக்கலாம் நம்ம யோசிக்கணும். அந்த 4 பேரை வச்சு தேவனாகி கர்த்தரை துதிப்பீர்கள் என் ஜனங்கள். அடுத்தவன் என்ன வார்த்தை சொன்னாலும், என்னுடைய எபிலிட்டியை சொல்லி அதை குறை சொன்னாலும், நடந்ததை நான் சொல்றது அதை ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் நான் வெட்டுப்பட்டு போகிறேன். கர்த்தரை பற்றி வார்த்தையின்படியே செய்வதற்கு நமக்கு உதவி செய்வாங்க.